ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது ராஜா, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்பு வைக்கிறது. நாங்கள் தடுமாறும் நேரங்களிலெல்லாம் தயவோடு எங்களை தூக்கி நிறுத்துகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பலவீனங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், அவமானங்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம சிந்தனையில உள்ள அரண்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய போர் எல்லாருமே, நாம அறிந்திருந்தாலும் சரி, அறியவில்லை என்றாலும் சரி, நாம எல்லாருமே ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கலாம் நம்முடைய போர் நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய போராட்டம், நம்ம எதிர்த்து வருகின்ற மனிதர்கள், நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், இப்படி எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை நம்முடைய போர் சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சத்தியம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய போர் நம்மை எதிர்த்து வருகின்ற சூழ்நிலைகளோடு அல்ல. நம்முடைய போர் நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோடு அல்ல. நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. உங்க போர் உங்களுடைய நோயோடு கிடையாது. உங்களை எதிர்கொண்டு வருகின்ற மனிதர்களோடு உங்களோட போர் கிடையாது. உங்க போர் எங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகளில். நம்முடைய போர் ஆவிக்குரிய போர். கண்களால் அந்த போரை நம்ம பார்க்க முடியாது. அதோட விளைவுகளை தான் வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த போர் எங்க நடக்குது அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறிச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:3-4-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நமக்கு ஒரு போர் இருக்குது. ஆனா இந்த போர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லையா. மாம்சத்திற்குரிய போர் ஆயுதங்களும் நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. இந்த போர் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா, தேவனுடைய வல்லமையை, அவருடைய மீட்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சுகம், அவருடைய சமாதானம், அதை பெற்றுக்கொள்ள விடாத படிக்கு சாத்தானுடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளில் அரண்களாக கட்டப்படுகிறது. நான் மறுபடி சொல்றேன், தேவனுடைய சுகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஆசீர்வாதம், அவர் நமக்காக கொடுத்திருக்கின்ற மீட்பின் பலன்கள், அவர் நம்மோடு உறவில் இருக்கிறதினால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு உரிமைகளும் சுதந்திரமும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்புல நமக்கு இத்தனை பெரிய பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பெற்றுக்கொள்ள விடாத படிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சாத்தான் கொடுக்கின்ற பொய்கள் நம்ம சிந்தனையில அரண்களாக கட்டப்படுகிறதா.
இந்த அரண்கள் அப்படிங்கிறது எதிரி உள்ளே போகாதவாறு ராஜாக்கள் காலத்துல கோட்டச்சவர் கட்டியிருப்பாங்க இல்லையா? அது போல நம்முடைய சிந்தனைகள்ல தேவனுடைய வல்லமை செயல்பட விடாத படிக்கு அந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளுவதினால், நல்லா கவனிங்க, எல்லாரோட சிந்தனையிலையும் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. யார் ஒருவர் அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவைகள் அங்கு அரண்களாக என்ன செய்தா மாறுகிறது. இந்த அரண்கள் தேவ வல்லமையை வெளிப்பட விடாமல் தடுக்கிறது. இந்த போர்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்கள், அவருடைய வார்த்தை, இயேசு என்கின்ற நாமம், இது எல்லாமே இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அரண்கள் நிர்மூலமாகும் போதே தேவ வல்லமையை நம்ம சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த அரண்கள் நிர்மூலமாகும் போதே அவருடைய வல்லமையையும் அவருடைய மீட்பையும் அவர் நமக்கு வைத்திருக்கின்ற பலன்களையும் நம்ம சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. அவர் செங்கடலை 2ஆக பிரித்தவர், வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர், நம்முடைய உறுப்புகளை உருவாக்கியவர், உலகங்களை உண்டாக்கியவர். நம்முடைய சூழ்நிலை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவருக்கு பிரச்சனை நம்முடைய சிந்தனைகள். அதுதான் அவரை செயல்பட விடாம என்ன செய்து தடுக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கசப்பு, மன்னியாமை, கோபம், வைராகியம், இப்படிப்பட்ட அரண்கள் நம் சிந்தனையில் அரண்களாக இருக்கிறது. இது தேவனுடைய சுகத்தையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து தான் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 பேர் நமக்கு கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று திருடன், இன்னொன்று தேவன். திருடன் என்ன செய்யறானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு எதுக்காக வந்தாரா? ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். 2 பேருக்குமே நம்முடைய அனுமதி தேவை. இந்த திருடன் எப்படி வருகிறான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்கள் வழியாக என்ன செய்கிறான்? வருகிறான். 2 பேருக்குமே நம்முடைய அனுமதி தேவை. அந்த அனுமதிங்கிறது நாம் நம்புகின்ற விஷயங்கள் தான் அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அனுமதி. சாத்தானாக இருந்தாலும் அவன் சொன்னதை நம்பினாதான் அவனால் என்ன செய்ய முடியும்? உள்ள வர முடியும். தேவனாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தான் அவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருடன் எப்படி வரான் தெரியுமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 14, 15, 16, 17. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானமாய் இராமல். நல்லா பாருங்க, கசப்பு, வைராகியம், விரோதம், இதெல்லாம் நம்மளோட பார்வையின்படி பெரிய பெரிய பாவம் இல்லை, இல்லையா? இந்த கசப்பு, கோபம், வைராகியம், விரோதம் எல்லாருக்குமே உண்டு. ஏதாவது ஒரு மனிதர் மேல் இல்லை என்று யாருமே என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இது நம்முடைய லிஸ்ட். நம்முடைய பார்வையின்படி இது ஒரு பெரிய பாவம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம். எனக்கு அவங்க அநியாயம் செஞ்சிட்டாங்க, எனக்கு இவங்க தீமை செஞ்சிருக்கிறாங்க, நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு அவங்க தீமை செய்து விட்டார்கள், எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வருத்தம், அந்த வைராகியம், அந்த கசப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு இங்க என்ன செய்கிறது? இருக்குது.
இந்த கசப்பு, வைராக்கியம், விரோதத்தை குறிச்சு அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம், நமக்கு கசப்பு, வைராக்கியம், விரோதம் இருந்ததுன்னா அதுவும் என்னதுதானா? ஞானம்தான். நான் எந்த விதத்திலையும் குறைவு இல்லையே, நான் தவறு செய்யலையே, தவறு செய்யாமல் நான் ஏன் இறங்கி போக வேண்டும்? நான் மன்னிச்சுட்டேன், ஆனா என்னால மறக்க முடியாது. இதெல்லாமே நம்ம சொல்லுகின்ற வார்த்தைகள் இல்லையா? நம்ம இயல்புக்கு நம்மால் மறக்கவும் என்ன செய்ய முடியாது? நம்மளுடைய இயல்பு அதுதான். ஆனா இதுக்கு சத்தியம் சொல்லுது, இதுவும் ஞானமே. ஆனா இந்த ஞானம் எங்க இருந்து வரலையா? வாசிக்கலாம் 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அதாவது இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பேய் தன்மை வாய்ந்தது. எது பேய்த்தன்மை வாய்ந்ததா? கசப்பு, விரோதம், வைராக்கியம். இது நீங்க நன்மை செய்ததினால் நீங்க அநியாயமா தண்டிக்கப்பட்டீங்க, அநியாயமா நீங்க காயப்பட்டீங்கன்னா நீங்க கசப்பை வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன கொடுக்கல? அப்படி எதுவும் எக்ஸ்கியூஸ் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. கசப்பு, வைராக்கியம், விரோதம், பேய் தன்மை வாய்ந்தது. இந்த சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆடுவாங்க இல்லையா, அதை மட்டும்தான் நான் என்ன நினைப்பேன்? பேய்ன்னு நினைப்பேன். ஆனா சத்தியம் சொல்லுது, கசப்பு, வைராக்கியம், விரோதம் என்னவா? பேய் தன்மை வாய்ந்தது. அதாவது வெளியில என்ன செஞ்சிருது? தெரிந்து விடுகிறது. இந்த பேய் என்ன செய்ய மாட்டேங்குது? சத்தமே இல்லாம உட்கார்ந்து எந்திரிச்சு என்ன செஞ்சிருது? போயிருது. அப்ப எது ரொம்ப ஆபத்தானது? இதுதான் ஆபத்தானது. இது பரத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லாமல் பேய் தன்மை வாய்ந்த ஞானமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பேய் தன்மையை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி உள்ள தேவ வல்லமையை நம்ம வெளியில பார்க்க முடியும்? அந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம் ஒரு அரண்களாக நம்ம சிந்தனையில இருக்குதான். இந்த அரண்கள், இந்த பொய், அது ஒரு பொய் தான். நீ காயப்பட்டிருக்கிற, நீ ஏமாற்றப்பட்டிருக்கிற, உனக்கு துரோகம் நடந்திருக்கு, உனக்கு அநியாயம் நடக்குது. சாத்தா என்ன தெரியுமா செய்வா? இந்த ஒரு பொருளெல்லாம் விற்கிறதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருளை பத்தி நல்ல நல்ல விஷயங்களை பேசி பேசிதான் என்ன செய்வோம்? சேல்ஸ் பண்ண முடியும் இல்லையா? சாத்தானோ அவன் வச்சிருக்கிற ப்ராடக்ட் என்ன தெரியுமா? பொய். இந்த பொய்ய பேசி பேசி பேசி, அதுவும் நம் சார்பாக பேசுகிற மாதிரி. நீ எவ்வளோ காயப்பட்டிருக்கிற, உனக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கா, நீ எந்த அநியாயமும் செய்யலையே, உனக்கு இந்த தீமை நடந்திருக்கா, உனக்கு இந்த துரோகம் நடந்திருக்கா, இது மன்னிக்கவே முடியாது. யாருக்குமே ஒன்ன மாதிரி பிரச்சனை வரல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது வச்சிருக்கிற அட்டைப்பெட்டி தான் என்னது? வேற வேற. உள்ள என்னதுதான்? பிரச்சனை ஒண்ணுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவை சொல்லுகின்ற அந்த வருத்தங்களையும் அந்த காயங்களையும் அந்த மன்னிக்காததையும் நம்ம பேசி அந்த சிந்தனைகள்ல வைத்து வைத்து அரண்கள் மேல் அரண்களாக அது இடிக்க முடியாம உறுதியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நின்று கொண்டிருக்கிறது. இந்த அரண்கள் தேவ பலத்தை என்ன செய்தா? தடுக்கிறது. தேவ வல்லமைய, முக்கியமாக தேவனுடைய சுகத்தை அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம் மறுபடி, யாக்கோபு 3:16-17. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும்
பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. நம்ம வீட்டு வாசல திறந்து கொடுத்து திருடனை நீ எதனாலும் எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கு சமம். நம்ம கசப்புக்கு அனுமதி கொடுக்கும் போது, வைராகியத்துக்கு அனுமதி கொடுக்கும் போது, மன்னியாமை, மன்னிக்க முடியாமை, இதற்கு அனுமதி கொடுக்கும் போது சாத்தானுடைய சகல துர்ச்செய்கைகளுக்கும் அங்க என்ன செய்யறோமா? இடம் கொடுக்கிறோம். அங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு அந்த சுகத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அவர் சிலுவையில் கொடுத்து விட்டார். அவர் என்னுடைய செயல்களின் அடிப்படையில பார்க்கிறது இல்ல. அந்த சுகம் அங்கு அந்த கசப்பு, வைராக்கியம், மன்னியாமையினால் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க உங்க செயல்களோட ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, அவருடைய தயவு, இந்த மன்னியாமை, இந்த கசப்பு, வைராக்கியத்தினால அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரண்கள் தடுத்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்த ரட்சிப்புல மிகவும் மிகவும் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? எல்லோரையும் மன்னிக்கின்ற இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜான் வெஸ்லிங்கிற ஒரு தேவ மனிதர், அவர் என்ன சொல்லி இருப்பார் அப்படின்னா, அவர் கொடுத்த ரட்சிப்பிலேயே மிகவும் விலை உயர்ந்தது என்ன அப்படின்னா, எல்லோரையும் மன்னிக்கிற ஆற்றலை, அன்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம மன்னிக்காம இருக்கிறது, நம்ம கசப்புல இருக்கிறது, நம்ம வைராக்கியத்துல இருக்கிறது, நம்மை நாமே சிறைப்படுத்தி கொள்வது, நம்மை நாமே ஒரு கட்டுகளுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறது? வைத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக மன்னிக்க வேண்டும், எப்படி மன்னிக்கணும், அதுக்கு அவருடைய வார்த்தை ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 5:8-10. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லா பாருங்க, நாம் நல்லவர்களாக இருக்கும் போது இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது இல்லை, நம்ம நல்ல செயல்கள் செய்யும் போது இல்லை. எப்பொழுது அவர் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரா? நாம் பாவிகளாய் இருக்கும் போது. பாவிகளாக இருக்கும் போது, அதை பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாமல் இருக்கும் போது, அந்த அன்பை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? காண்பித்திருக்கிறார். இந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நாம எப்படி அந்த அன்பை பெற்றிருக்கிறோம்? பாவிகளாக இருக்கும் போது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், எப்பொழுது அவர் மனிதனா இறங்கி வந்தாரா? நாமெல்லாம் அவருக்கு எப்படி இருந்தோமா? சத்துருவா இருந்தோமா? சத்துருவாய் இருந்தவர்களுக்கு எப்படி ஜீவனை கொடுக்க முடிந்தது? சத்துருவாய் இருக்கிறவர்களோட நிலைமையை எப்படி யோசிக்க முடிந்தது? சத்துருவாய் இருக்கிறவர்களுக்கு எப்படி மீட்பை கொடுக்க வேண்டும் சொல்லி அவருக்கு ஒரு கஷ்டமான காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது. அதுக்குதான் பேர் என்னது? தேவ அன்பு. அந்த தேவ அன்போட இயல்பு அதுதான். அது தன்னலம் என்ன செய்யாதா? பார்க்காது, பிறர் நலம் பார்க்க கூடியது. அதோட இயல்புல ஒண்ணு அதுதான். தன்னலம் என்ன செய்யாது? பார்க்காது. இன்னொரு இயல்பு என்ன தெரியுமா? அது பிறருடைய தீங்கை அது நினைக்காது. பிறருக்கு தீங்கும் அது என்ன செய்யாது? நினைக்காது. மறுபடி சொல்றேன், பிறருக்கு அது தீங்கும் செய்யாது, பிறர் செய்த தீங்கையும் அது என்ன செய்யாது? நினைக்காது.
அதனாலதான் நாம சத்துருக்களா இருக்கிறத கூட அவர் அங்க என்ன செய்யல, பார்க்கல. அந்த தேவனுடைய அன்போட இன்னொரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய இயல்பிலிருந்து நம்ம அதை என்ன செய்யும், பார்க்கும். மனுஷனோட இயல்பு என்ன அப்படின்னா, நம்மளோட பார்வையில தான் என்ன செய்வோம், பார்ப்போம். நமக்கு எதிர் இருக்கிறவர்களுக்கு ஒரு பார்வை இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம பார்வையில எனக்கு இப்படி நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருக்கிறாங்க, இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்வையில, நம்ம கஷ்டத்துல, நம்மளோட சூழ்நிலைகளின் அடிப்படையில் என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனா தேவ அன்பு எதிர் இருக்கிறவர்களின் இயல்பின் அடிப்படையில் அது என்ன செய்யும், பார்க்கும். இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். அவர் அப்படிதான் நம்மளை பார்த்தாரா. எப்படி பார்த்தாரா? மீட்கக்கூடிய இயல்பிலே நாம் இல்லை. வாசிக்கலாம், எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை எப்படி பார்த்தாரா? மரித்து போய் இருந்தவர்களாக. அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இருந்து கொண்டிருந்தோம். அவருடைய வாழ்வை பெறலன்னு சொன்னாலே அது மரித்த நிலைமைதான். தேவனுடைய வாழ்வு இல்லைன்னு சொன்னாலே அது மரணத்தின் நிலைதான். நம்மளுடைய இயல்பை மரித்து போனவர்கள் என்று பார்த்து அவர் இறங்கி வந்தாரா. நம்ம சத்துருன்னு அவர் என்ன செய்யலையா, பார்க்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், அவர் கடவுள் செஞ்சாருமா, நான் மனுஷி தானே. நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்மில் 1/3 பகுதி தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் மனிதர்கள் மட்டும் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள் இல்லை. நம்மில் 1/3 பகுதி இந்த உலகத்தை படைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை சத்துருக்கள் என்று எண்ணாமல் நம்மை அன்பு செய்தவர், அதே அன்போடு உள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார், வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், லூக்கா 17:1-2-3. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. 4வது வசனம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இந்த 4வது வசனத்தை பார்த்து சந்தோஷம் வேண்டாம். பேதுருவும் கேட்டாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிச்சா போதுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 7-70 முறை. ஆயுள் நாட்கள்ல இல்ல, ஒரு நாளைக்கு 7-70 முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 490 தடவைன்னு அர்த்தம். 490 தடவை யாரும் நமக்கு என்ன செய்ய போறது இல்ல, அதுக்கு மேல யாரும் அநியாயம் செய்ய போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்லிமிட்டட். அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. எத்தனை தடவை அவன் மன்னிப்பு கேட்டாலும் நான் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஏன்னா தேவன் அப்படிதான் நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு இடறல்கள் உண்டு. நாம வேணா சத்தியத்தை அறிந்து கொண்டு சாத்தான் வருகின்ற வழிகளை தவிர்க்க முடியும். ஆனா நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மூலம் அவன் என்ன செய்ய முடியும்? வர முடியும். யார் ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்களோ, யார் அவனுடைய கண்ணிகளுக்கு மாட்டுகிறார்களோ, அவன் எப்படி இருக்கிறானா அப்படின்னா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். கண்ணி வச்சுக்கிட்டு அலையிறானா. அந்த கண்ணிக்கு யாராவது என்ன செஞ்சுக்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. யாரு மாட்டிக்கொள்ளுகிறார்களோ நம் அருகில் இருக்கிறவர்கள், அவர்கள் மூலமா என்ன செய்ய முடியும்? வர முடியும். நாமும் சத்தியத்தை அறியலன்னு சொன்னா அந்த கண்ணில என்ன செய்ய முடியும்? மாட்டிக்கொள்ள முடியும்.
இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். கழுத்துல கல்ல கட்டி கடல்ல கூட குதிச்சிடலாம். ஆனா அந்த கசப்பையும் வைராகியத்தையும் உண்டு பண்ணுகிறவர்களுடைய நிலைமை அவ்வளோ கஷ்டம்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் பாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம் இல்லையா? என்ன அறிவுரை சொல்லுவோம்? இந்த விஷயத்தை குறிச்சு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோப்பா, இந்த இடத்துல இவங்களை குறிச்சு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, இவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கோ, இதை சொல்லி கொடுப்போம் இல்லையா? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீ இந்த நபர் இப்படி வந்தா நீ கவனமாயிரு, அவங்க கிட்ட நீ இப்படி நடந்துக்கோ, இந்த சூழ்நிலைகள்ல நீ இப்படி நடந்துக்கோ. இல்ல, அவர் அப்படி சொல்லல. உங்களை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அவர் எதிர்த்து வருகிறவர்களை என்ன செய்யல, சொல்லல. எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு? நம்ம இந்த உலகத்துலதான், விழுந்து போன உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எதிர்த்து மனிதர்கள் வரும் பொழுது உங்களை குறித்து, நம்மை குறித்து அந்த கசப்பு உங்களுக்குள்ள வராதபடி நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். அந்த மன்னியாமை உனக்குள் வராதபடி நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். அந்த வைராக்கியம் உன்னிடத்தில் வராதபடி நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். ஏன்னா எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்க முடியாது. எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் உங்களுடைய நற்பெயரை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உங்களுக்காக இருக்கின்ற உயர்வை அவர்களால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையான திட்டத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நீங்களாக தடுத்து கொண்டால்தான் உண்டு. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க வேதத்துல பாருங்களேன், யோசேப்பு அவருடைய உயர்வை யாரால் தடுக்க முடிந்தது? அவர் கையில ஒண்ணுமே இல்லை, அடிமையாக நின்று கொண்டிருந்தார். அடிமைக்கு எதிர்காலமே கிடையாது. அப்படி அடிமையாக நின்று கொண்டிருந்த யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டாரா? அந்த அதிபதியின் அடுத்த பதவிக்கு, ஒரு பெரிய பதவிக்கு அவர் என்ன செய்கிறார், உயர்த்தப்பட்டார். தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுல் ஒரு நாட்டோட ராஜா, ஒரு இராணுவத்தோடு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை கொலை செய்ய என்ன செய்கிறார், தேடுகிறார். பொறாமை, அடுத்து அவர் ராஜாவாக வந்து விடுவாரோ? தாவீது ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் தடுக்க நினைக்கிறார். நம்மளோட பார்வையில சவுல் ராஜா ஒரு நாட்டுக்கே ராஜா, அவர் கையில இராணுவம் இருக்கிறது. சவுல் ராஜாவினால், அவருடைய இராணுவத்தினரினால் தாவீது ராஜாவாக மாறுவதை தடுக்க முடிந்ததா இல்லையா? முடியவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி முடியாம இருந்தது? யுத்தம் தன்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி தாவீது ராஜா அவரை விசுவாசித்தார். சவுல் ராஜாவை கொலை செய்கிறதற்கு அவருக்கு சமயம் கிடைத்தது. அந்த சமயத்தை, வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டாரா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நான் போடுவது எப்படி? இதுல ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னது மனித இயல்பில் சொல்லுகிறார். நமக்கு தேவ இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. மனித இயல்பில் ஒருவரால் அப்படி சொல்ல முடிந்தது என்றால் தேவ இயல்பில் நம்மால் ஏன் சொல்ல முடியாது? எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? என்னோட ஆசீர்வாதத்தை, என்னுடைய உயர்வை சவுல் நினைத்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இந்த இராணுவம் நினைத்து என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. தேவனுடைய அன்பை அவர் விசுவாசிக்கிறார். நமக்கு தேவனுடைய அன்பை என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஆபிரகாம், அவர் தூக்கி எடுத்து வளர்த்த பிள்ளைதான் லோத்து இல்லையா? அவருடைய அண்ணன் மகன். அவர் சொத்து சேர்த்து வைத்ததற்கு எல்லாமே காரணம் யாருதான்? ஆபிரகாம் தான்.
ஆபிரகாமுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவருக்கு சொத்தை கொடுக்காம என்ன செய்யலாம்? அனுப்பி விட்டுறலாம். யாரும் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அவருடைய இயல்பு, அவர் லோத்து முன்னாடி இந்த சொத்தை என்ன செய்கிறார்? வைக்கிறார். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன செஞ்சுக்கோ, தேர்ந்தெடுத்துக்கொள். அவர் 2 பங்கும் ஒரே மாதிரி வைக்கல. ஒன்னு பச்சை பசேல் இருக்கு, ஒன்னு காய்ந்து போய் இருக்கிறது. லோத்து என்ன செய்யணும் அந்த இடத்துல? நீங்க எடுத்துக்கிட்ட எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க. நம்மளா இருந்தா அந்த சம்பவத்தை நினைச்சு என்ன செய்ய மாட்டோம்? தூங்க மாட்டோம் இல்லையா? அவர் அந்த பச்சை பசேல் புல்வெளியை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் என்ன செய்யல? கலங்கல. யார் உயர்த்தப்பட்டாருங்க? தேவ அன்பு அங்க தோற்று போனதா? இல்லை. தேவ அன்பு ஒரு நாளும் ஒரு காலும் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத அறியாததுனால நாம் மனிதர்களை கசப்போடும் வைராகியத்தோடும் மன்னிக்காததோடும் இங்க அரண்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கட்டி வைத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கண் தெரியாதவர்கள் பார்வையை பெற்றுக்கொண்டார்கள், நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடந்தார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், காற்றும் கடலும் அமைதலாயின. கையில உள்ள கொஞ்சம் பொருள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அது என்ன செஞ்சது? போஷிக்கப்பட்டது. இன்னும் பலத்த அற்புதங்கள். அப்பொழுதெல்லாம் சீஷர்கள் பக்கத்துல போய் எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு என்ன செய்யல? கேட்கல. எப்படி இந்த வல்லமையை செய்றீங்க, எங்களுக்கும் இதே மாதிரி விசுவாசம் வேணும்னு அவங்க என்ன செய்யல? சொல்லல. ஒரு நாளைக்கு 70 முறை நீ மன்னிக்க வேண்டும், உன்னை ஒருவன் எதிர்த்து வந்தால் உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, கசப்புக்கு நீ இடம் கொடுக்காத, மன்னியாமைக்கு நீ இடம் கொடுக்காதன்னு சொன்ன உடனே சீஷர்கள் ஓடி போய் கேட்கிறாங்க, எங்க விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். மரித்தவரை உயிரோடு எழுப்பி விடலாம். தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு அதைவிட அதிகமாக நாம் பயிற்சி பெற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை கேட்டா முதல்ல உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். நான் இது எளிதானதுன்னு என்ன செய்ய மாட்டேன்? சொல்ல மாட்டேன். நம்முடைய இயல்பில் இது முடியவே முடியாது. நம்முடைய இயல்பில் அவர் செய்ய சொல்லவும் இல்லை. இந்த சத்தியம் எனக்கு 2012 தெரியும். ஏசுங்கிற நாமத்தோட வல்லமை, அவர் சுகம் கொடுத்து விட்டார். இந்த நாம சொன்னா சுகம் வெளிப்படும், மனுஷங்க நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாமே கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த சத்தியத்திற்குள் செல்வத எது என்ன தடுத்துச்சு தெரியுமா? நான் மன்னிக்க வேண்டும் என்ற காரியம், நான் மறக்க வேண்டும். இது என்னால என்ன செய்ய முடியாது? முடியாது. எனக்கு தெரியாது. இது என்னோட இயல்புல அவர் என்ன செய்ய சொல்லல. எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு சரீரத்துல நான் சுகத்தை பார்க்கணும், விடுதலையை பார்க்கணுங்கும் போது எனக்கு வேற வழியே இல்லை. அதுதான் வழி. ஒரே வழி யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் வழி. ரொம்ப அழகாக சத்தியத்தில் கற்றுக் கொடுத்தார். நான் சுகத்தை என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அந்த சுகம் அந்த மன்னியாமையினால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருடன் அதை என்ன செஞ்சிருக்கிறான்? தடுத்து கொண்டிருக்கிறான். சத்துருவாய் இருக்கும் போது உனக்கு நான் மன்னிப்பை கொடுத்தேனே. அதைவிட கொஞ்சம் சில காரியங்கள், அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது நமக்கு எதிராக வருகின்ற செயல்கள் மிக மிக சின்ன சின்ன காரியங்கள். இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் கொடுக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுவும் நம்ம அன்பில் அவர் என்ன செய்ய சொல்லவே இல்லை. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. யாருமே சொல்ல முடியாது இந்த அன்பு என்கிட்ட இல்ல, அவர் கடவுள், அவர் கொடுத்தாருன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நாம் சத்துருக்களாய் இருக்கும் போது நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, நம்மை தேடி மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்த அன்பு, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அன்பு நம்ம உள்ளத்துல என்ன செய்யப்பட்டிருக்குதா?
ஊற்றப்பட்டிருக்கு. இனிமேதான் அவர் நமக்கு தர வேண்டும் என்று இல்லை. நம் அன்பில் அவர் நம்மை மன்னிக்க சொல்லவில்லை. அவருடைய அன்பை வெளிப்பட நம்மள என்ன செய்ய சொல்லுகிறார்? இடம் கொடுக்க சொல்லுகிறார். அதுவும் அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதா? வெட்கப்படுத்தாது. தேவ அன்பை நீங்கள் காண்பிக்கிறதினால் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். தேவ அன்பு என்னை ஏமாளியாக மாற்றிரும், நான் வெட்கப்பட்டு போயிருவேன், என்னை பைத்தியக்காரத்தனமா பார்ப்பாங்களே அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்தால் அது சாத்தான் கொடுக்கின்ற எண்ணம். அந்த மன்னிக்கிறதுக்கு நான் தீர்மானம் எடுக்க தயங்குனேனே, யாருக்கு நஷ்டம்? அது எனக்கு தான் நஷ்டம். நான் அன்னைக்கு தீர்மானம் எடுத்தா ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருப்பேன்? சத்தியத்திற்குள்ள வந்திருப்பேன். இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பேன்? வந்திருப்பேன். இதே போல மன்னிக்கிறதற்கு நீங்க தீர்மானம் எடுக்க தயங்குகின்ற ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய பரிபூரணத்துக்கு நீங்க காலதாமதமாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் வெளிப்பட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இன்னொரு இதுல விசேஷமானது என்ன அப்படின்னா, மனித அன்பு உணர்வுகளுக்கு உட்பட்டது. நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும், காரணம் தெரியாது. ஒருத்தங்களை பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கும் என்ன தெரியாது? காரணம் தெரியாது. ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சு வச்சிருக்கலாம், ஆனாலும் ஒரே நாள் இரவில் அது வெறுப்பாகவும் என்ன செஞ்சிரும்? மாறிடும். அது ஏன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது, எப்படி அது பிடிக்குங்கிறதும் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா தேவ அன்பு உணர்வுகளுக்கு உட்பட்டது இல்லை. உங்க உணர்வுகள் நீங்க காயப்படும் பொழுது, நீங்க அவமானப்படும் போது, ஏமாற்றப்படும் போது, உங்களுக்குள்ள அந்த மன்னியாமை சாத்தான் கொண்டு வரும் பொழுது உங்க உணர்வுகள் அந்த நபரை மன்னிக்க சொல்லாது. உங்களால என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவும் முடியாது. அதை நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஆனா அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த இடத்துல நான் கசப்புக்கு நான் இடம் கொடுத்தால், நான் மன்னியாமைக்கு இடம் கொடுத்தால், வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்தால் தேவ சுகத்தை நான் தடுக்கிறேன். தேவனுடைய வல்லமையை நான் என்ன செய்கிறேன்? தடுக்கிறேன். அவர் செயல்படுகிற இடத்தை நான் அரண்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நீங்க மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மை இல்ல, உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுகின்ற நன்மை. நான் இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க சுகமோட இருக்கணுமா? சிந்தனையில யாரை குறிச்சும் கசப்பை என்ன செஞ்சுக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது திருடன் உங்களுக்கு விரிக்கின்ற கண்ணி, அது திருடன் உங்களுக்கு விரிக்கின்ற வலை. உங்களுக்கு இங்க மன்னியாமை குணம் இருக்குதா? அவருடைய அன்பை தியானிக்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் இந்த நபரை மன்னிக்க வேண்டும் என்று நான் தீர்மானம் எடுக்கிறேன். இது மட்டும்தான் நீங்க எடுக்கணும். உள்ள அன்பு வெளிப்பட நீங்க ஒத்துழைச்சா போதும். அந்த அன்பு உங்களை என்ன செஞ்சிரும்? மன்னிக்க வச்சிரும். நீங்க என்ன செய்ய வேண்டாம். உங்களால் அது முடியாது. அதுக்காக தான் அவர் இறங்கி வந்து அவருடைய இயல்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை அப்படி கிடையாது. நம்முடைய இயல்புல அதை வாழவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம் இயல்பில் நம்மை வாழச் சொல்லுகின்ற வாழ்க்கை அல்ல, நம் மூலமாக கிறிஸ்துவை வாழச் செய்கின்ற வாழ்க்கை. நம்ம கிறிஸ்துவ வாழ விடாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அது எப்படி இருக்குது? போராட்டமாக, கடினமாக, பாடுகள் நிறைஞ்சதா என்ன செய்து இருக்குது. நாம இல்ல, கிறிஸ்துவ வெளிப்பட இடம் கொடுத்தால் போதும், அந்த அன்பு அதை என்ன செஞ்சிரும்? மாற்றிரும். நீங்க இதை செஞ்சு பாருங்க. நீங்க இப்பொழுது இருக்கிற காயத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது மறந்தும் போகும். என்ன சம்பவம் நீங்க தேடி பார்த்தா கூட அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. அதை ஏன் யோசிக்கணும்னு என்ன செஞ்சிருவீங்க? போயிருவீங்க. அந்த அன்புக்கு அவ்வளவு வல்லமை, அந்த அன்புக்கு அந்த இயல்பு இருக்கு. ஆனா இது ஒரே நாள்ல எனக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒரு புண்ணு இருக்கு, டாக்டர் கிட்ட போறீங்க, நல்லா சளை வச்சு வீங்கி போய் ரத்தமா இருக்குது. ஒரே நாள்ல ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிருமா? ஆகாது. மாத்திரை கொடுப்பாரு. ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா ஊசி போடுவாரு, ஆயின்மெண்ட் கொடுப்பாரு. அந்த ஆயின்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? போட்டுட்டே இருக்கணும். அந்த புண்ணோட ஆழத்தை பொறுத்து அது 1 வாரம், 10 நாள், 1 மாசத்துல அது என்ன செய்யும்? சுகமாகும். அது போல
இந்த தேவ அன்பு உங்கள் காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க உலகத்துல உங்க காயத்துக்கு மருந்து தேடாதீங்க. உலகத்துல உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடாதீங்க. ஒரு சிறந்த தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நீங்க இந்த மன்னியாமைக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அந்த மன்னிப்பை நீங்க கொடுக்கல, கசப்பை வச்சிருக்கிறீங்க, வைராகியத்தை வச்சிருக்கிறீங்க, இதை உள்ள வைத்துக் கொண்டு உங்க சரீரத்துல நீங்க பெற்றுக்கொள்ளுகின்ற சுகம் தற்காலிகமானது. அதுல உங்களால முழுமையா என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஏன் என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் ஆசீர்வதிக்கப்படல? இங்க மன்னியாம இருந்து கொண்டிருக்கிறது, பொறாமை இருந்து கொண்டிருக்கிறது, கசப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு அரண்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருக்குது. அந்த வார்த்தைகளை எடுக்க எடுக்க எப்படி பொண்ணுக்கு மருந்து போடுறோமோ, தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த அன்பை கொண்டு நான் அந்த நபரை மன்னிக்கிறேன். எத்தனை நபர் மேல உங்களுக்கு காயங்கள் இருக்குதோ, ஒரு நோட்டு போட்டு பேப்பர்ல என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல அதிகமா இருப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். போகும்போதும் வரும்போதும் ஒரு 10 தடவை என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. முதல்ல உங்க சிந்தனைக்கும் உங்க வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம மாதிரிதான் இருக்கும். வாய் சொல்லும், சிந்தனை அந்த காயங்களை என்ன செய்யும், ஒரு வீடியோ மாதிரி என்ன செய்யும், போட்டு காமிக்கும். அந்த காயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா சொல்ல 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 உள்ள தேவ சமாதானம் உங்க சிந்தனைகளை நிரப்புறத பாப்பீங்க. உங்க புண்கள் ஆறுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க காயங்கள் கட்டப்படுறத பாப்பீங்க. உங்களால எளிமையாக மன்னிக்க முடியும். எப்போ தெரியுமா? அவருடைய அன்பை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. அதை நீங்க விசுவாசிக்காம அந்த தீர்மானத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த யுத்தம் என்னுடையதல்ல, தேவன் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலை என்னை என்ன செய்ய முடியும்? யார் அவர் எனக்காக வைத்திருக்கிறதை தடுக்க முடியும்? ஒருவர் நினைத்து என்னோட பெயரை என்ன செய்ய முடியாது, களங்கப்படுத்த முடியாது. ஒருவர் நினைத்து என் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. தேவன் தர நினைப்பதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. நாம தடுத்து கொண்டால்தான் உண்டு. இதை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்களால தீர்மானம் எடுக்க முடியும். இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆகும், நாட்கள் ஆகும். நம்மளால என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அந்த அன்பை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னாதான் தீர்மானம் எடுக்க முடியும். தீர்மானம் எடுத்து அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள அதை நீங்கள் பேச பேச அந்த அரண்கள் என்ன செய்யுமா, நிர்மூலம் ஆகும். அந்த மன்னியாமை என்கின்ற அரண்கள், அந்த கசப்பு என்கின்ற அரண்கள், அந்த வைராகியம்லாம் சுக்குநூறா ஓடி போயிரும் தேவ அன்பின் மூலமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த தேவ அன்புல வரவே உங்க சரீரத்துல சுகம் வெளிப்படுறத உங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யாரு என்ன செஞ்சா என்ன, என் தேவன் என் சார்பில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. என்னை தலை நிமிரச் செய்கிறவர் அவரே, என் மகிமை அவரே, என் கேடகம் அவரே, என் தலையை உயர்த்துகிறவர் அவர். நம்ம பலத்துல நம்ம தலையை என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. ஜெயம் கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் வராது. ஜெயம் எங்க இருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரன் இந்த சத்தியத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் போது, இந்த சத்தியம் ஏற்கனவே தெரிந்தவர் தான் அவர். ஒரு சில கேள்விகள் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் சத்தியங்கள் அனுப்பி வச்சு கேட்க வைக்கும்போது அவங்களுக்கு அந்த விசுவாச அறிக்கைகளை குறித்து அதிகமா தெரிஞ்சிருந்தது. தேவ அன்பை குறித்து என்ன செய்யல, தெரியல. தேவ அன்பு சத்தியத்தை கேட்ட உடனே மறுநாள் எனக்கு அவர் ஃபோன் பண்ணி சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னோட வயசு இருக்கும். எனக்கு பல வருடங்களாக முதுகுல ஒரு வலி இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல என்னோட அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. என்னோட அம்மா இறந்ததுனால உறவினர்களால் நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன். இதெல்லாமே எனக்குள்ள இருந்திருக்கு. எனக்கு அது தெரியல. இந்த வலிக்காக நான் விசுவாச அறிக்கை சொல்லதான் செஞ்சேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த வலியை சுமந்து கொள்ள நான் வாழ பழகி கொண்டேன்.
ஆனா நேத்து இந்த தேவ அன்பை குறிச்ச சத்தியத்தை நான் கேட்ட உடனே என் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து நான் யார் மேலெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தேனோ, காயப்பட்டிருந்தேனோ, என்னால மறக்க முடியாமல் இருந்ததோ ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன் என்ற தீர்மானத்தை நான் எடுத்தேன். என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு சமாதானத்தை நான் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. நான் அதை சொல்லி முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கிறேன், என்னோட வலி என்கிட்ட என்ன செய்யல, இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பல வருடங்களாக அவருக்கு இருந்த முதுகு வலி மருந்து மாத்திரைகளால் அவருக்கு என்ன செய்ய முடியல, சுகமாகல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மட்டும் இல்ல, ஒரு அம்மா காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கும் அவளுக்கு மேல இருந்த ஒரு ஆசிரியருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல அந்த மார்க் சரியா என்ன செய்யல, போடல. அந்த பாடத்துல அந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டா, ஃபெயில் ஆயிட்டா. ஆனா காலேஜ்ல டாப்பரா அந்த பொண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதாங்க. கஷ்டப்பட்டு என் மகளை நான் படிக்க வைக்கிறேன், எனக்கு கணவர் இல்லை, இந்த ஒரு வருஷம் வம்பா போயிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ வேதனை, அவ்வளோ ஒரு அழுகை. கடன் வாங்கி என் பிள்ளையை நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அடுத்த வருஷமும் எனக்கு அந்த மார்க் வருமா என்னன்னு என்ன செய்யல, தெரியல. ஒரு வருஷம் வம்பா போயிட்டேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை குறித்து சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த போரை குறித்து நான் சொல்லித்தாரேன். உங்க போர் அந்த மனிதர்களோடு இல்லை. உங்க பொண்ணோட ஆசீர்வாதத்தை, உங்க பொண்ணோட எதிர்காலத்தை அந்த நபரால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உடனே எனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்க மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தியங்களை அனுப்பி கேட்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாச அறிக்கைகள், அந்த அன்பை குறித்து சொல்லி கொடுத்தேன். முதல்ல அந்த ஆசிரியர் என்ன செய்யுங்க, தேவ அன்பை கொண்டு மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க பொண்ணுக்கும் என்ன செய்யுங்க, சொல்லி கொடுங்க. இந்த சத்தியத்துல வர வர அவங்க உடம்புல சுகத்தை பார்த்தாங்க. உடம்புல பல பிரச்சனைகள், அவங்களுக்கு சுகத்தை பார்த்தாங்க. இந்த சத்தியத்தை கேட்டாங்க. அதுல அவங்க இருக்க இருக்க அடுத்த ஒரு வருஷத்துல அங்க புதுசா வந்த ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் மாறும்போது சட்டம் மாறுது. வச்ச எக்ஸாம் ரீ எக்ஸாம் என்ன செஞ்சுட்டாங்க, வச்ச அந்த பிள்ளை காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ அன்புல போகும்போது அங்க என்ன மாறுது, சட்டங்கள் மாறுது. சட்டத்தை நீங்க மாத்த வேண்டாம், அவர் என்ன செய்கிறார், சூழ்நிலைகள் மாறுது. சூழ்நிலைகளை நீங்க மாத்த வேண்டாம், யார் மாத்துறா, அவர் மாத்துகிறார். மனிதர்களை நீங்க மாற்ற வேண்டாம், அவர் மாற்றுகிறார். இந்த தயவை நம்ம எங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம், ஆனா அந்த தயவு எங்க இருக்கு, தேவனிடத்தில், அந்த தேவ அன்பில் இருக்கிறது. ஏன் தெரியுமா, இந்த தேவ அன்பு தான் தேவன் செயல்படுகின்ற இடம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. தேவன் செயல்படணும்னு ஆசைப்படுறோம். தேவன் இந்த இடத்துல செயல்படணும், அந்த பகுதியில செயல்படணும், எனக்கு அவர் விடுதலை எப்ப கொடுப்பாரு, நானும் ஜெபிக்கிறேனே, நானும் கூட்டங்களுக்கெல்லாம் போறேனே, நானும் வேதம் வாசிக்கிறேனே. இல்லை இல்லை, இதெல்லாம் அவரை அறிந்து கொள்றதுதான். அவருடைய அன்பை விசுவாசிக்கிறது, அவருடைய அன்பில் நாம் இருக்கிறது. தேவ அன்பு தேவன் செயல்படுகின்ற இடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அந்த தேவ அன்புல இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், போட்டி போட்டு கொண்டு ஓடுவோம். இல்ல, நமக்கு தேவை அவரோட தயவு தானே தேவை, அவருடைய வல்லமை தானே நமக்கு தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கசப்பு, மன்னியாமை, இந்த கோபம், வைராக்கியம், இந்த அரண்கள் என்ன செய்கிறதா, தேவனுடைய வல்லமை, அவருடைய சுகம், அவருடைய தயவு, அவருடைய வாழ்வு வெளிப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இதை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் அவருடைய தேவ அன்பை, அவருடைய இயல்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு ப்ராசஸ் தான், ஒரு பயிற்சி தான். ஒரே நாள்ல இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. செய்ய செய்ய அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. நாங்கள் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது எங்களை தேடி வந்து அன்பு செய்த தெய்வம் நீர். நன்றி செலுத்துகிறோம்.
சிலுவையில் எங்களுக்கான மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்விற்கு தேவையான எல்லா பகுதிகளிலும் விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வாழ்வை நீர் எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கை தோற்று போற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி பெறுகின்ற வாழ்க்கை, மேற்கொள்ளுகின்ற வாழ்க்கை, ஜெயம் எடுக்கின்ற வாழ்க்கை. எங்கள் பலத்தில் நாங்கள் போராடுவதால் தோற்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது, தெய்வ அன்பில் நாங்கள் நிற்கும் பொழுது தேவனுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய மகத்துவத்தை நாங்கள் காண்கிறோம். அவர் அங்கு செயல்படுகிறார். தேவ அன்பு என்பது அவர் செயல்படுகின்ற இடம் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி. எங்களுடைய போர் ஆவிக்குரிய போர். எங்களுடைய போர் எங்களுடைய சூழ்நிலைகளோடு அல்ல. எங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல. எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய எதிரி அல்ல. எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுடைய போர் எங்கள் வாழ்வில் கொண்டு வருகின்ற ஆவிகளுக்கு இடையேயான போர் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த எண்ணங்கள் எங்கள் சிந்தனைகளில் அவன் கொடுக்கின்ற பொய்கள் அரண்களாக மாறி தேவ வல்லமையை தடுத்து கொண்டிருக்கிறது. கசப்பு என்கின்ற அரண், மன்னியாமை என்கின்ற அரண், வைராகியம் என்கின்ற அரண் தேவனுடைய வல்லமை சுகத்தை தடுக்கிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிக்க சொல்லி இருக்கிறீர். அந்த மன்னிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். மனிதர்கள் எதிராக வரும் பொழுது எங்களை குறித்து நீர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறீர். எங்கள் சிந்தனைகளை உம்முடைய அன்பினால் பாதுகாக்க சொல்லுகிறீர். சாத்தானுக்கு வழிவிடாமல் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பாதுகாக்க சொல்லுகிறீர். எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. சீஷர்கள் எப்படி உம்மிடத்தில் கேட்டார்களோ எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று இன்று நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். தேவ அன்பை நாங்கள் விசுவாசிக்க, எங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள், எங்கள் காயங்கள், அதை உண்டு பண்ணின ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி. அவர்களை மன்னிக்கிறதற்கு உம்முடைய அன்பு வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க சிந்தனையில உள்ள காயங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள், சுமைகள், பாரங்கள், கட்டுகள் உம்முடைய தேவ அன்பு சரி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவங்க காயங்களை அது மருந்து வைத்து கட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அவங்க பாரங்களை அது சுமந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க கண்ணீர்களை உம்முடைய அன்பு துடைக்கிறதற்காய் நன்றி. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய பாரத்தை அவரிடத்தில் நீங்கள் இறக்கி வையுங்கள். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய கசப்பு, உங்களுடைய கோபம், உங்களுடைய மன்னியாமை அவர் செயல்பட இடம் கொடுங்கள், விட்டு கொடுங்கள். நான் தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, என்னால முடியாது, என்னுடைய பலத்தில் என்னுடைய ஏமாற்றத்தை தாங்க முடியாது, என்னுடைய வலிகளை தாங்க முடியாது, என்னுடைய அவமானத்தை தாங்க முடியாது, எல்லோரும் பேசுகின்ற இந்த கேலி பேச்சுகளை என்னால் தாங்க முடியாது. இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்கிறதற்கு யார் காரணமோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்ற தீர்மானம் நான் எடுக்கிறேன். எனக்கு நீங்க உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. உம்மை நம்பி இருக்கிறேன். உம்முடைய அன்பு என்னை வெட்கப்படுத்தாது. நான் உம்முடைய அன்பை விசுவாசிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த ஒரே ஒரு தீர்மானம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்களா? உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த காரணங்களினால் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. தேவன் அதை தடுக்கவில்லை. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்வில் அதை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த கசப்பு, மன்னியாமை, இந்த வைராகியம், திருடன் அந்த இடத்தில் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான்.
அவருடைய அன்பு வெளிப்பட இடம் கொடுப்பீர்களா? இன்று அவர் உங்களிடம் கேட்கிறார், நான் செயல்பட இடம் கொடுக்கிறாயா? என் மகனே, என் மகளே, உன் காயங்களை ஆற்ற விரும்புகிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்க விரும்புகிறேன். உன் அவமானத்தை நான் மாற்ற விரும்புகிறேன். உன் சூழ்நிலைகளை நான் மாற்ற விரும்புகிறேன். என் அன்பு செயல்பட நீ இடம் கொடுப்பாயா? அவருடைய வார்த்தை கேட்கிறது. தேவன் செயல்படுகின்ற இடம் அவருடைய அன்பு மட்டுமே. நீங்க மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை பெற்றவர்களாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இருக்கலாம். அன்பு இல்லை என்றால் அதன் பயன் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அந்த விசுவாசம் செயல்படுத்துகிற இடமே தேவ அன்புதான். அதனாலதான் சாத்தான் மக்களை கசப்பு, வைராக்கியம், மன்னியாமைக்குள் அவன் கட்டி வைத்திருக்கிறான். இல்லை இல்லை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை, நன்மையான திட்டத்தை, சமாதானத்தை அவர்கள் தடுக்க முடியாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதை மனிதர்கள் தடுக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகள் தடுக்க முடியாது. இந்த தேவ அன்பை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களால் தீர்மானம் எடுக்க முடியும். நான் மன்னிக்க தீர்மானம் எடுக்கிறேன். அவருடைய அன்பு செயல்பட நான் இடம் கொடுக்கிறேன். என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றியப்பா. நாங்கள் எந்த இடத்தில் நாங்கள் மன்னிக்க முடியாமல் காயப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்தில் உம்முடைய அன்பு செயல்பட நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாய்களை திறந்து தினம் தினம் அந்த வார்த்தைகளை பேசுங்க. தேவ அன்பை கொண்டு இந்த நபரை நான் மன்னிக்கிறேன், அன்பு செய்கிறேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. நான் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அந்த அன்பை குறித்து தியானிக்க ஆரம்பிங்க. அந்த சத்தியங்களை எடுத்து கேட்க ஆரம்பிங்க. அந்த அன்பு முதல்ல உங்க காயங்களை கழுவுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க கட்டுகளை அது உடைக்கிறத நீங்க பாப்பீங்க. உங்க சிந்தனையில அந்த சமாதானத்தை நீங்க பார்க்கும்போது உங்க சூழ்நிலைகள் மாறுகிறத பாப்பீங்க. தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வில் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். காத்து கொண்டிருப்பது நாம் அல்ல, அவர் காத்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, எங்களுக்கு இன்று தீர்மானம் எடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய தேவ அன்பு எங்களை மன்னிக்கிறதற்கு, பலன் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவர்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன் செல்கிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலனை கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய நீர் பலன் கொடுக்கிறதற்காய் நன்றி. செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நீர் வாய்க்க செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஞானத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. அவங்க செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் உம்முடைய தயவு வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 130, 60, 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.